கூட்டத்துடன் உணவு தேடி சுற்றித் திரியும் காட்டு யானைகள் இரவு முழுவதும் கண்காணித்து விரட்டும் பணியில் விவசாயிகள் அச்சத்தில் வாழும் அப்பகுதி பொதுமக்கள். கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிலவிய கடும் வறட்சியின் காரணமாக வனப்பகுதியை விட்டு கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார கிராம பகுதிக்குள் வரத் தொடங்கியது காட்டு யானைகளின் கூட்டம். பின்னர் பருவ மழைக்காலம் துவங்கி மலைகளில் வறட்சி நிலை மாறியது. இருந்த போதிலும் விவசாயிகளின் உணவுகளை ருசி கண்ட யானைகள் வனப்பகுதிக்குள் செல்லாமல் அப்பகுதியிலேயே முகாமிட்டு ருசியான உணவுகளை உண்டு வாழ கற்றுக்கொண்டதால் தற்போது வரை சுற்று வட்டார கிராம பகுதியில் உள்ள விதைகள் நிலங்களுக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் தமிழக அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர், வனத்துறை அதிகாரிகள் என அனைவரிடத்திலும் உரிய நடவடிக்கை எடுத்து வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். வனத்துறையினரும் யானைகளை கண்காணித்து விரட்ட பல்வேறு குழுக்கள் அமைத்து தீவிர நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு தொண்டாமுத்தூர் நரசியபுரம் அருகே உள்ள குப்பேபாளையத்தில் காட்டு யானைகளின் கூட்டம் புகுந்தது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் தோட்டத்திற்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தாமல் இருக்க அதனை கண்காணித்து விரட்டினர். இதனால் அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் யானைகளால் உயிருக்கு, உடைமைகளுக்கு மற்றும் பயிர்களுக்கு சேதம் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் வாழ்க்கையை பயணித்துக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.